இன்னைக்கு நம்ம பார்க்குற படம் மாரி செல்வராஜோட வாழை. அது ஒரு கதை. ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் வந்து ஸ்கூல் டேஸ் போக சாட்டர்டே சண்டே என்ன பண்றான்னா வாழைத்தார வந்து ஒரு வண்டியில் ஏற்றுற மாதிரி ஒரு லோடு மேன் மாதிரி பார்க்கலாம். அவனும் அவன் ஃபேமிலியும் சேர்ந்து பார்க்குறாங்க. இந்த டைம்ல அவனுக்கு வந்து ஸ்கூல் போக மட்டும்தான் பிடிக்குது, இந்த வேலை சுத்தமாக பிடிக்கல. இவனுக்கு ஸ்கூல்லையுமே ஒரு டீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சீன்ஸ் வந்து ரிப்பீட்டிவாக கிளைமேக்ஸ்க்கு முந்தின 10 நிமிஷத்துக்கு வர அப்படியே வருது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் படத்தோட கதை. ஏய் சூப்பரா இருக்கறப்பா. படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து படம் எதை நோக்கி போகுது, என்னதான் கான்செப்ட்னு சுத்தமா புரியாது. கிளைமேக்ஸ் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் படத்தோட கதையை இதுதானா அப்படின்னு தெரிய வரும். கடைசி 10 நிமிஷத்துல அதுவும் முடிஞ்சு போகும். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. படத்துல முக்கியமான கேட்டேன்னா கலையரசன், திவ்யா துரைசாமி வராங்க. கலையரசன் படத்துல வரும்போதே தெரிஞ்சு போச்சு கலையரசன் என்ன ஆவாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வழக்கம் போல மறுகையா தான் பார்த்தா நீனும் சாவலையா? படத்துல அந்த சின்ன பையன் நல்லா தான் நடிச்சிருப்பான். ஆனா சீன்ஸ்லாம் என்ன ரிப்பீட்டிவா வரும். என்ன அந்த பையன் ஸ்கூலுக்கு போவான், வீட்டுக்கு வருவான், அவங்க அம்மா போய் வாழைத்தார் வெட்ட சொல்லுவாங்க, இவன் வெட்ட மாட்டேன்மா. திரும்பவும் ஸ்கூலுக்கு போவான், ஸ்கூலில் போய் டீச்சர்கிட்ட ஏதாச்சும் இன்ட்ராக்ட் பண்ணுவான், மறுபடியும் வீட்டுக்கு வருவான், வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா வாழைத்தார் வெட்ட சொல்லுவாங்க, இவன் முடியாதுமா. இதே சீன் வந்து ஒரு தடவை 2 தடவை இருந்தால் பரவாயில்ல. கிளைமேக்ஸ்க்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வர இதே சீன் ரிப்பீட்டிவான மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரிப்பீட் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான், சுடுவான், சாவான், ரிப்பீட். முடியல தலைவரே. படத்துல மொத்தமே பார்த்தோம்னா கடைசி அந்த 10 நிமிஷம் சீன் மட்டும்தான். அந்த 10 நிமிஷம் சீனுக்காண்டி முன்னாடி ஃபுல்லா இஷ்டத்துக்கு ஏதோ ரிப்பீட்டிவ் சீனா பண்ண மாதிரி வளவளன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த படத்தை பார்த்துட்டு செலிபிரிட்டிஸ் எல்லாருமே பார்த்துட்டு ஃபீல் பண்ணது என்ன, அழுகுறது, வந்து மாரி செல்வராஜை கட்டி பிடிச்சி கிஸ் பண்றது என்ன, இந்த ஒரு தடவை நமக்கு தான் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. வேற யாராச்சும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உண்மையிலே படம் உங்களுக்கு அப்படி ஃபீல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எஸ்பி வராதா? நல்ல சேர பார்த்து நாளை போட்டு முதல்ல படம் இருந்துச்சுன்னா கடைசியா மாமன்னன் படம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா பரியன் பெருமாள் கண்ணன் படத்தை பார்க்கும்போது ஏன் இந்த படத்தை சொதப்பிச்சிருக்கான்னு தோணுச்சா. ஆனா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு மாமன்னன் படமே பரவாயில்லன்னு நமக்கு நினைக்க தோண வச்சிருவாரு. நம்மளோட ரேட்டிங் 2 out of 5. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா.